ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திற்கு உள்ள போகிற வரைக்கும் அவங்க இருதயத்துல சமாதானமே இல்லை, தேற்றுதலே இல்லை. அந்த இருதயத்துல போய் தன்னுடைய இருதயத்தை உடைச்சு அப்படியே ஊற்றுறாங்க. அங்கிருந்த ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ சமாதானத்தோடே போ அப்படின்ற வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அன்னாள் திரும்ப துக்க முகமா இருப்பது இல்லை. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் சீக்கிரமா ஆண்டவர் உங்களை தேற்ற போறாரு. நீங்க இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க இருதயத்துல பெரிய துக்கம் உள்ள அடங்கி கிடக்கலாம். எப்ப நினைச்சாலும் நீங்க அழலாம், எப்ப நினைச்சாலும் உங்களுக்கு குமுறிட்டு வருத்தங்கள் வரலாம், அப்படியே ரொம்ப மூட் ஆஃபா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். கர்த்தர் தேற்றும் போது உங்கள் வருத்தங்கள் மறக்கப்பட்டு போகும். கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பிரதர் உங்களை ஆண்டவர் தேற்றுவார், சிஸ்டர் ஆண்டவர் உங்களை தேற்றுவார். இனி யார் அந்த காரியத்தை குறித்து பேசினாலும், யார் உங்களை வருத்தப்படுத்தினாலும் இனி உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படாது. இனி உங்களை யாரும் சமாதானப்படுத்த வேண்டியது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆறுதல் நித்திய ஆறுதலாயிருக்கும். அந்த ஆறுதலுக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?